ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தர்மேஷ் கிச்சன். வாங்க இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு. ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டு வெந்தயம், மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு கூடவே ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஆயில் போட்டு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் வடகம் நல்லா பொரியட்டும். பொன்னிறமாக ஆகினதும் நல்லா பொரியணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் போதும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போடலாம். நெக்ஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர். இது போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுது போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும். நம்ம தக்காளி பச்சையாக போட்டுக்கிறதால நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். லிட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பிஞ்ச் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த வெல்லம் எதுக்குன்னா, இந்த ஒரு காரக்குழம்பு இந்த புளி பேஸ்க்கெலாம் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ ஒரு கிளறி ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் இருக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பூண்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான குழம்புங்க இது. இந்த பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி பூண்டு குழம்பு செய்யுங்க. அவ்வளோதான், இந்த சிம்பிள் ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி நான் அடிக்கடி வீடியோ போடுறேங்க. செக் பண்ணி பாருங்கள். இது கெடாமல் இருக்குங்க. ஒரு 2 days இருக்கும். ஏன்னா அதில் புளி ஆட் பண்ணுறதுனால. அவ்வளோதாங்க, சிம்பிள் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.